இப்போ ரீசெண்டாக கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருக்கக்கூடிய ஸ்ரீ சாய் சில்க்ஸ் ராஜி அவங்களோட கடைசி வீடியோ ஒன்று சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. சென்னை நங்கநல்லூர் பகுதியில் ஸ்ரீ சாய் சில்க்ஸ் அப்படிங்கிற பெயரில் ஒரு துணிக்கடை நடத்தி வந்தவங்க தான் ராஜி. சொல்ல போனால் இவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க நடத்தக்கூடிய துணிக்கடையில் இருக்கக்கூடிய சாரீஸ் வந்து விளம்பரம் பண்ணுறது, நகைகளை வந்து விளம்பரம் பண்ணுறது, இது மூலயமா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் நடத்தி வந்திருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும், அந்த ஒரு காரணத்தினால இவங்களுடைய கணவர் சுப்பிரமணியே இவங்களை வந்து கொலை பண்ணிட்டு அவரும் தற்கொலை பண்ண இறந்திருக்காரு அப்படிங்கிறது இப்போ முதல் கட்ட விசாரணை தெரிய வந்திருக்குது. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அதில் 2வது மகன் காலேஜ் போயிட்டு திரும்ப வந்து வீட்டில் பார்க்கும்போது தான் அவங்க பெட்ரூமில் அவங்க அம்மா வெட்டப்பட்டு இறந்து கிடந்திருக்காங்க. இன்னொரு ரூமில் அவங்க அப்பா நைலான் கயிறு மூலயமா தற்கொலை பண்ணி இறந்து போயிருந்திருக்காரு. யூடியூப்பில் வீடியோஸ் போடுறது, இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடுறது, இன்ஃப்ளூயன்ஸரை கான்டாக்ட் பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்களில் மற்றவங்ககிட்ட பேசும்போது மனைவி ராஜி மேலே கணவர் சுப்பிரமணியனுக்கு அடிக்கடி சந்தேகம் வந்திருக்குதான். அதனாலேயே இவங்க 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடும் ஏற்பட்டிருக்குது. சில நேரங்களில் பிசினஸ் டல்லாக போகும்போது கடன் சுமை அதிகமாகி பிசினஸ் லாஸாக போயிருக்குது. அது சம்பந்தமாகவும் இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்திருக்குதான். கடந்த ஒரு சில நாட்களாகவே இவங்க 2 பேரும் பிரிஞ்சு தான் வாழ்ந்திருக்காங்க. சொல்ல போனால் ஸ்ரீ சாய் சில்க்ஸ் ராஜியை விட்டுட்டு மதுரையில் இருக்கக்கூடிய அக்கா வீட்டில் தான் கணவர் சுப்பிரமணியம் வசிச்சு வந்திருக்காரு. கடந்த 10 நாட்கள் முன்னாடி தான் நங்கநல்லூர் வீட்டுக்கு அவர் வந்திருக்காரு. இந்த 10 நாட்களில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரல. சொல்ல போனால் இவங்க 2 பேரும் இறந்து போனதுக்கு பிறகு வீட்டோட மெயின் கதவு திறந்து தான் இருந்திருக்குதான். அதனால கணவர் தான் ராஜியை கொண்டுட்டார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டோட மெயின் கதவு திறந்திருக்கிறதால இதில் 3வது நபர் யாருக்காவது தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸார் விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஸ்ரீ சாய் சில்க்ஸ் ராஜி அவங்களோட கடைசி வீடியோ சோஷியல் மீடியா முழுக்க வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. ரீசெண்டாக திங்கக்கிழமை காலையில் அவங்க ஷாப்பில் ஒரு வீடியோவை எடுத்து அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கான அந்த எலெக்ஷனுக்காக ஓட் போட்டுட்டு அந்த வீடியோ அவங்க சோஷியல் மீடியா ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ராஜி கடந்த 2-3 நாட்களாக வீடியோ போடலை. கண்டிப்பாக அவங்க போஸ்ட்டில் டெய்லியும் ஒரு வீடியோது வராமல் இருக்காது. இப்போ அவங்க மகன் போலீஸில் கொடுத்த வாக்குமூலத்து அடிப்படையில் தான் ராஜிக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்குது. கடைசியாக அவங்க சோஷியல் மீடியா பக்கத்தில் அவங்க சாரீஸ் அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்கல்ல, அதுதான் அவங்க போஸ்ட் பண்ண கடைசி வீடியோ. அந்த வீடியோவில் ரொம்ப கேஷுவலாக எப்பவும் போல் அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸஸ்க்கான அந்த அட்வைஸ்மெண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. கணவன் மனைவியில் பிரச்சனை, இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்க எதுவுமே அவங்க தெரியாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, கணவர் எதுக்காக ஸ்ரீ சாய் சில்க்ஸ் ராஜியை கொலை பண்ணாரு, அதுவும் இடது பக்க தலையில், கழுத்தில், உடம்புலன்னு சொல்லி பல இடங்களில் வெட்டுக்காயம் இருந்திருக்கும் தெரிய வந்திருக்குதான். இந்த ஒரு செய்தி இப்போ சின்னத்திரை வட்டாரத்திலையும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.